ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், "மச்சான் என்னால குடி பழக்கத்தில நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். என்னால அந்த பழக்கத்திலேருந்து வெளிய வரவே முடியல மச்சான். அதுக்காண்டி எனக்கு ஒரு வீடியோ போடு மச்சான். ஸோ அத பார்த்தா நான் வெளிய வரேன் மச்சான்" அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் சொன்ன ரீசனுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வாங்க குடி பழக்கத்திலேருந்து எப்படி வெளிய வரணும்? வேற ஏதாவது அடிக்ஷன், பான், ஸ்மோக்கிங் எந்த அடிக்ஷன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எனக்கு பகவத் ஐயா சொல்லிக் குடுத்தாரு. அத தான் நான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். கண்டிப்பா, டெஃபினெட்லி அவன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஈஸியா அதுலருந்து வெளிய வருவான். எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல ஒரு சுகமான ஒரு இன்பம், ஒரு சுகம் இது கிடைக்கும். கரெக்ட்டு தானே? சிகரெட் அடிச்சாலும் ஒரு இன்பம் கிடைக்கும். பான் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணாலும் ஒரு இன்பம் தான் கிடைக்கும். கரெக்ட்டு தானே? அதனால தான் நம்ம அந்த பழக்கத்துக்கே அடிக்ட் ஆயிருக்கோம். ஸோ நம்ம ஒரு குடிக்கிறோம், இல்ல சிகரெட் அடிக்கிறோம், இல்ல பான் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்றோம். ஏதோ ஒரு செயலோ. ஸோ, அதுல நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. ஆனா, அந்த இன்பம் ரொம்ப நேரம் நீடிக்குதா? சிகரெட் அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிற வரைக்கும் வந்து சுகமா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. குடிக்கிறவங்க அதே மாரி தான். ஒரு நல்லா தூங்கி எந்திரிச்சோனே, "அப்பா! குடிச்சா தான் செம்மையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பான். குடிச்சிட்டு அப்படியே அந்த போதையிலேயே இருப்பான். அந்த போதை போனோனே, அந்த இன்பம் போயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். பான் பார்த்து மாஸ்டர்பேஷனும் அப்படிதான். மாஸ்டர்பேஷன் பண்ணா எவ்வளோ நேரம் அந்த இன்பம் இருக்குன்னு எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அத நான் சொல்ல வேண்டியதில்ல. ஸோ, அந்த இன்பம் இருக்கிற வரைக்கி நமக்கு நல்லா இருக்கு. ஆனா, அது கொஞ்ச நேரத்திலேயே போயிருது. அப்புறம் நம்மளே டாக்டர் எவ்வளவோ சொன்னான். குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு. அதே மீறி நான் குடிச்சுட்டேனே! அப்படின்னு நமக்கு நம்மளே கில்ட்டியா ஃபீல் பண்றோம். செயல் தூண்ட வச்சதும் மனது தான். கில்ட்டியா ஃபீல் பண்றதும் அதே மனது தான். ஸோ, கடைசி நம்ம ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு முடிவு எடுக்கிறோம். நாளையிலருந்து குடிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். குடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோனே, அது ஒரு நாள் போகுது. அன்னைக்கு குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் போயிருது. மறுபடியும் 2வது நாள் அதே மாதிரியே போயிருது. 3வது நாள் அதே மாதிரி வருது. 4வது நாள் எவனாவது ஒருத்தன் குடிக்க கூப்பிடுறான். இல்ல யாராவது ஒருத்தன் குடிக்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து நமக்கு ஒரு தாட் வரும். குடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்த ஒரு தாட் வரும். அதே டைம்ல இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா உடம்புக்கு ஒண்ணும் ஆவாது. குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு தாட் வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட்டு குடிக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு தாட் அடிச்சா நமக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஆனா, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா உடம்புக்கு ஒண்ணும் ஆவாது அப்படின்னு ஒரு தாட் வரச்சுல்ல, நம்மளுடைய நரம்பு மண்டலத்திலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. புரியுதா? இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தாட் வந்தோனயே, நம்ம நரம்பு மண்டலமும் அப்படியே கிளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுருது. அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து என்ன பண்ணுது? குளி நம்ம இப்போ குடிச்சா குடிக்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த சுகம், உற்சாகம், ஆனந்தம். அது வந்து அப்படி மனசுலயே ஒரு கற்பனை பண்ணிருது. குடிப்போம்டா, என்ன ஆனாலும் நடந்துடும். பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் தானே குடிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்பு மண்டலமும் சேர்ந்து வருது. அந்த மனசும் சேர்ந்து கற்பனையா செயலே நடக்கல. அதுக்குள்ள இங்க கற்பனைக்கு போய் அந்த ஃபீலையே கற்பனை மூலமா அந்த ஃபீல உணர்ந்தது. உடனே நம்மளோட மொத்த உடம்புல இருக்க எல்லாமே ஏங்க ஆரம்பிச்சுது அந்த ஃபீலுக்கு. அப்ப நம்ம போய் குடிச்சுடுறோம். குடிச்சதுக்கு அப்புறம், ச்சே ஏன்டா குடிச்சேன் அப்படின்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணிரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிச்சிட்டோம். குடிச்சே குடிச்சோம். 1 குவார்ட்டர் என்ன, 2 குவார்ட்டர், 3 குவார்ட்டர்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வழக்கமா 1 குவார்ட்டர் அடிக்கிறான்னா, அவன் அன்னைக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட்டு. நாளையிலருந்து குடிக்க மாட்டான் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம், அவன் அன்னைக்கே 2 குவார்ட்டர், 3 குவார்ட்டர் சாப்பிட்டுருறான். சாப்பிட்டோனே நைட்டு போய் நல்லா தூங்கிர்றான். தூங்குனோனே மறுநாள் பாடி வந்து எப்படி இருக்கு? டயர்டா இருக்கு. இன்னைக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் குடிப்போம். நாளையிலருந்து பார்த்துக்கலாம். அப்படின்னு மறுநாளும் குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இதே மாதிரி முடிவு எடுக்கிறான். மறுபடியும் 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. மறுபடியும் 4வது நாள் சேம். இப்படிதான் அந்த சுழற்சி வந்து நடந்துட்டே இருக்கு. உண்மதானே? இப்போ நம்ம வந்து அந்த பழக்கம், தீய பழக்கம் எதுவா இருந்தாலும் ஒரு இன்பத்த பேஸ் பண்ணி தான் அந்த பழக்கமே போகுது. புரியுதா? இப்போ நம்ம அந்த பழக்கத்திலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இன்பம் தான். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
அந்த பழக்கத்துல ஈடுபட்டா நமக்கு ஒரு சுகம், ஒரு உற்சாகம் கிடைக்கி. இப்ப அந்த பழக்கத்துலருந்து வெளிய வர்றது அப்படின்னமோ எது? ஒரு இன்பம் தான். ஸோ, அந்த பழக்கத்துல நம்ம ஈடுபடுறதும் இன்பம் தான். அந்த பழக்கத்துலருந்து வெளிய வர்றதும் இன்பம் தான். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நேருக்கு நேரா தீய பழக்கத்த ஜெயிக்கவே முடியாது. அது சாத்தியமே இல்ல. நீங்க மறைமுகமா தான் இந்த பழக்கத்துலருந்து வெளியேற முடியும். அது உங்கள அறியாமலே நடக்கும். அது எப்படி அப்படின்னா, இது அழகான ஒரு கதை சொல்லுவாரு. வாலின்னு ஒரு கேரக்டர் ராமாயணத்துல உண்டு. அவர வந்து நம்மளால நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையே போட முடியாது. அவர்கிட்ட எவன் சண்டைக்கு போனாலும், அவனோட ஆப்போசிட்ல ஒரு 100% அவனுக்கு பலம் இருக்குன்னா, அவனுக்கு 50% பலம் வந்து வாலிக்கு போயிரும். அதாவது இப்போ வாலிக்கு 100% இருக்கு. ஆப்போசிட்ல வர்ற சண்டை போடுறவனுக்கு 100% இருக்கு. இப்போ ஒரு சண்டை போடுறதில்ல, இவர்ட்ட இருந்து 50% வாலிக்கு வந்துரும். அப்போ வாலி 150 இங்க 50. இப்ப யார் ஜெயிப்பா? வாலி தான் ஜெயிப்பாப்புல. ஏன்னா வாலிக்கு அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காப்புல. இந்த இடத்துல ராமன்ற ஒரு வருவாரு. அவர் யாரு? வில் வித்தையில பெரிய ஆளு. அவரே வந்து நேருக்கு நேரா சண்டை போட மாட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவரால நேருக்கு நேர் சண்டை போட்டு ஜெயிக்கலாம்ல. ஆனா அவருக்கே தெரியும் இவன்கிட்ட நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாது. ஸோ அவரே மரத்துக்கு பின்னாடி நின்னு மறைஞ்சு தான் வாலிய தாக்கி சாவடிப்பாரு. கடைசி வெற்றி பெற்றுருவாரு. நீங்க அந்த கதை படிச்சாலே உங்களுக்கே தெரியும். அதே மாரி தான் இப்ப நம்மளோட போராட்டம் வந்து என்னது? நம்மளோட எதிர்பார்ப்பு என்னது? நான் இன்னும் குடிக்கவே மாட்டேன். இதுலருந்து எப்படியாவது வெளிய வரணும். இந்த அடிக்ஷன்லருந்து எப்படியாவது வெளிய வரணும். இப்படிதான் நம்ம நெனச்சு இது பண்றோம். போராட்டமே பண்றோம். இந்த போராட்டம் பண்றது எது? வெளிய வர்றது வந்து ஒரு இன்பம் தான். இன்பத்துக்காண்டி தான் நம்ம வெளிய வரோம். அந்த பழக்கத்துல ஈடுபடுறது இன்பம் தான். ஸோ, இங்க ஆணிவேர் அப்படிங்கிறது அந்த இன்பம் தான். புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணுனா உங்களால அந்த அடிக்ஷன்லருந்து வெளிய வர முடியும்? அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் அந்த இன்பத்தை புறக்கணிக்க வேண்டும். இன்பத்தை புறக்கணிப்பது எப்படி? அதாவது நீங்க முடிவு பண்ணிக்கணும். என்ன முடிவு? நம்மளோட போராட்டம் எங்க இருக்கு? இன்ப நாட்டத்துல தான் இருக்கு. இன்ப நாட்டம் இருக்கிற வரைக்கும் தீய பழக்கம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ, நீங்க வந்து என்ன பண்ணணும்? நம்மளால தீய பழக்கத்த ஜெயிக்க முடியாதுப்பா. தீய பழக்கத்த நேருக்கு நேரா சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. எப்படி வாளிய ஜெயிக்க முடியாதோ நேருக்கு நேர், அதே மாதிரி தீய பழக்கத்தையும் நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ நம்ம எந்த முயற்சியுமே பண்ணக்கூடாது. என்ன முயற்சி பண்ணக்கூடாது? எப்படியாவது இந்த அடிக்ஷன் இன்னும் குடிக்கவே கூடாது. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். எத்தன நாள் குடிக்காம இருக்கேன் பார்ப்போம். அப்படின்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. எதுவுமே எடுக்கவே கூடாது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னது? இந்த பழக்கத்துலேருந்து எப்படியாவது வெளிய வரணும், வெளிய வரணும், வெளிய வரணும், வெளிய வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு வந்து எங்க வருது? அப்படி நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க ஒரு இன்பம் கிடைக்கும். ஸோ, இந்த இடத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஒண்ணுமே பண்ணாம, தீய பழக்கம் நம்ம செஞ்சாலும் ஒண்ணு தான். அது செய்யாம நம்மள விட்டு போனாலும் ஒண்ணு தான். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா, குடிச்சதுக்கப்புறம் நீங்க அந்த கில்ட்டியா ஃபீல் பண்றீங்கல்ல, குடிக்கிறதே தப்பு தான். ஆனா குடிச்சதுக்கப்புறம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்கல்ல, அது தப்பு கிடையாது. குடிச்சா அது பாட்டு தாட் வரதான் செய்யும் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிடணும். குடிக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கணும். கில்ட்டியா ஃபீல் பண்றது தப்பு இல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். குடிக்கிறது தப்பு தான். ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணோம்னா அது தப்பு கிடையாது. அது அப்படிதான் வரும் அப்படின்னு நீங்க ஏத்துக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பார்ப்பீங்க? அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா தீய பழக்கத்துலருந்து உங்கள அறியாமலே வெளிய வந்துருவீங்க. இவ்வளோ நாள் நமக்கு நாமளே, நான் இனிமே குடிக்க மாட்டேன். டாக்டர் எவ்வளவோ சொன்னாரு. நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, சே என் உடம்ப நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணி திருப்பி நமக்கு ஒரு இன்பம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கணும். நம்ம எங்க அடிக்ஷன்? குடிக்கிறதுல அடிக்ஷன். மறுபடியும் அதே குடியில போய் இருந்துட்டு மறுபடியும் இப்படிதான் சுழற்சி நடந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றத என்னைக்கு விட்டீங்களோ, அன்னைக்கே அதோட ஆணிவேர் வந்து டோட்டலா சரிஞ்சிரும். மரமே கீழ வந்துரும். அதே மாதிரி தான்.
தீய பழக்கம் என்ன பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நடந்தாலும் பிரச்சனை இல்ல. அது என்ன விட்டு போனாலும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு நீங்க என்னைக்கு அந்த மனநிலைக்கு வாரீங்களோ, அன்னைக்கு உங்கள அறியாமலே நீங்க இந்த பழக்கத்திலருந்து டெஃபினெட்லி 100% இந்த பழக்கத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி நீங்க ஆயிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ, நமக்கு புரிஞ்சது என்னது? இப்ப நம்ம அந்த இன்பம் வெளிய வர்றதும் ஒரு இன்பம் தான். உள்ள திருப்பி அடிக்ஷன்ல வர்றதும் ஒரு இன்பம் தான். ஸோ, இன்பத்த மட்டும் தான் நீங்க புறக்கணிங்க. அவ்வளோதான். வேற என்ன சொல்ல? அந்த பழக்கத்த ஒரு ஆள்னே மதிக்காதீங்க. இந்த பழக்கம், ஐய்யய்யோ! நான் இப்படி இருக்கேனே, நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு இந்த பழக்கம் இருக்கே, இந்த பழக்கத்துலருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னு நீங்க அந்த பழக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கவே குடுக்காதீங்க. அத ஒரு ஆளாவே மதிக்காதீங்க. அவ்வளோதான். அது நார்மல், இயற்கை அப்படின்னு நீங்க ஏத்துக்கிடுங்க. அப்படி நீங்க ஏத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காவே அது உங்கள விட்டு போயிரும். ஸோ மச்சான், இந்த வீடியோ நீ பார்க்குற, உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது பத்தி போடலான்னு தாட் இருக்கு. பார்ப்போம். என்ன பத்தி போடலான்னு தெரியவில்லை. ஒரே தாட்னா என்னது, திங்கிங்னா என்னது, எமோஷன்னா இத பத்தி சொல்லி சொல்லி எனக்கு சொல்றதுக்கு போர் அடிக்காது. பட் கேட்குறவங்களுக்கு என்னடா அதே கதைய சொல்றானே அப்படின்னு இருக்கும். ஸோ தாட் அண்ட் திங்கிங் தெரிஞ்சுக்கிடுங்க. உணர்வுகள நம்மளால எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. எண்ணங்களையும் நம்மளால எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. அத நீங்க புரிஞ்சாலே உங்க லைஃப்ல 99% ப்ராப்ளம் சால்வ். மீதி 1% நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அரைச்ச மாவு அரைச்ச மாதிரியே இருக்கு. அதான் எந்த வீடியோவும் போடல. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஏதாவது தலைப்புல வீடியோ போடணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் வீடியோ போடுவேன். தெரியாம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, இத பண்ணி, அத பண்ணி, ஓ இவங்க கேட்டாங்க, நம்ம இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்சத போடணும். தெரியலையா, நமக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிடணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் பாய். சி யூ.